வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. எந்த சேனல் பேரை சொல்லன்னு வாயில் வர மாட்டேங்கி. இப்போ 2 நாளாக எனக்கு கொஞ்சம் உடம்பு தேவலாம். பாப்பாவுக்கு இன்னும் ஜுரம் விடலை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் முந்தானேத்து இருந்தது ஒரே வாந்தி அது இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் பாப்பா பரவாயில்லை. போய் மந்திரிச்சு தாயத்தெல்லாம் கட்டிட்டு வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. எனக்கு தேவலங்க. எனக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தர்காவுக்கு போயிட்டு வந்தோம். நேற்று காலையிலேருந்து எனக்கு தேவலாம். நோய்க்கும்பாரு பேய்க்கும்பாருன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பத்திரியில் போய் போகணும் சொல்லி விட்டு பெறாத காத்தே ஆடி மாதமே காத்தடிக்கும்பாரு. இப்போ ஆடி பிறக்க போகுதோ என்னானது இல்லைங்க. காற்று பயங்கரமாக இருக்குது. என் ஃபோனுக்கு பாதுகாப்பு இருந்தால் சரி, போய் விழுகாமல் இருந்தால். இங்கிட்டு இந்த மரம் அங்கிட்டு இந்த மரம் எங்கிட்டு கொடுப்பேன் இவ்வளோ. இப்போதான் டிவி வேறு ஓடுது தெரியுதா? இருங்க, டிவி ஆஃப் பண்ணிட்டு வரேன். எப்படினாலும் திறக்கத்தையும் செய்யும். சரிங்க, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை முதல் எங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பூச்சி வேலை கீச்சு வேலை எல்லாம் முடிந்து விட்டது. அடுத்து டைல்ஸு, பெயிண்ட் அடிக்கிறது, இன்னொன்று என்னது வயரிங் வேலை, ப்ளம்பிங் வேலை வயரிங் வேலைன்னா 4 வேலை தான் இருக்குது. வயரிங் வேலை வயர் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டோம். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே வயர் வாங்கி வச்சாச்சு. ஏன்னா ஏற்கனவே வாங்கி வச்சு திருடிட்டு போயிட்டாங்கல்ல. மறுபடியும் வாங்கி இங்கேயே வச்சுக்கிட்டோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இன்னும் இங்கே தான் இருக்குது. அடுத்து பெயிண்ட் அடிக்கணுமா, ப்ளம்பிங்கு, வயரிங்கு, அடுத்து 3வது பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் தான் டைல்ஸ் போடுவாங்களாம். ஏன்னா டைல்ஸ் போட்டு பெயிண்ட் அடிக்கலை. நாங்கள் அந்த வெள்ளை ஒயிட் வாஷ் இருக்குல்ல, அதை அடிக்க போகிறோம். ஏன்னா அடித்ததுக்கப்புறம் டைல்ஸ் போட்டால் அது மேலே புறம் கரையாக ஒட்டிக்கிறோம்ட்டாங்க. சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 மாத காலமாக எங்களால் வியாபாரத்துக்கு போக முடியல. ஏன்னா கொத்தனார் விளங்கும்போது நம்ம கான்ட்ராக்ட் விடலை. கான்ட்ராக்டுக்கு விட்டு அவங்க வாட்டுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க, சாவியை கொடுத்துருவாங்க உட்காரலாம். நம்ம கூலிக்கு கொடுக்குறதுனால நம்ம ஒரு ஆள் அங்கே போய் நின்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஏதாவது சாமான் கேட்பாங்க, வாங்கி கொடுக்கணும், வைக்கணும். டீ காப்பி சாப்பாடு 2 வேளை டீ வடை எல்லாமே நம்ம வாங்கி தரணும். அதனால் நமக்கு வேலை அங்கே சரியாக இருக்கும். புது வீட்டு வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த 4 வேலைக்கு தான் இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலை. ஏன்னா அது நெருக்கி ஒரு 60 ரூபா கிட்ட வந்துடும். அதனால் நாங்கள் பெயிண்ட் வேலை விட்டுட்டோம். நம்ம அங்கே போய்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்னும் இந்த டைல்ஸு, இந்த ஜாமாங்க இதுகளே 1 ரூபா 1.10 வந்துடும் போல். ஐயோ காற்று, என் ஃபோனுக்கு ஆபத்து வந்துடும் போலையே. கையிலேயே வச்சுக்கிறேன். இருக்கா உள்ளதும் போச்சு, நல்லா கண்ணான்னு ஃபோனும் போச்சுன்னா போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. என்னத்தையே கஞ்சி ஊற்றுது, வாடகை கொடுக்கவாது, அதுவும் போயிடும். கையில் வச்சுக்கிட்டே பேசுகிறேன். அதனால் மறுபடியும் நாங்கள் வியாபாரத்துக்கு போக போகிறோம். கொஞ்ச நாளாக பார்த்துருப்பீங்க, என்னாலையும் பாப்பா பிறந்ததுலேருந்து வியாபாரத்துக்கு போக முடியல. மாதமாக இருக்கும்போதெல்லாம் கூட போய்கிட்டு தான் இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரோட வியாபாரத்துக்கு. வாந்தி வரத்தையும் செய்யும். அப்படி இருந்தும் வியாபாரத்துக்கு நாங்கள் 2 பேரும் போயிடுவோம். ஒரு நேரம் என் வீடியோ எடுத்து போடுவேன், ஒரு நேரம் எனக்கு டைம் இருக்காது. வியாபாரம் ஓடிச்சுன்னா வீடியோ போட முடியாது, வியாபாரம் ஓடலைன்னா வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே போவோம். கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து நான் எங்கள் வீட்டுக்காரும் நல்லா ஒன்றா நிறைய வாட்டி வியாபாரத்துக்கு போயிருக்கோம். அப்புறம் பிள்ளைங்க பிறக்கும், நமக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு கிடைக்கும், மறுபடியும் வியாபாரத்துக்கு போவோம். இப்போ பாப்பாவுக்கு 1 வயசு ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் அந்த ஜுரத்தினால தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி கிளம்பியிருப்பேன். சரி, நாளைக்கு என்னானாலும் பரவாயில்ல, நாளையிலேருந்து நம்ம ஓடணுங்க. பால் காய்ச்சற தேதி ஆகஸ்ட் 23ன்னு குறித்து வச்சுருக்கோம். இந்த இன்னைக்கு தேதி 5 ஆயிடுச்சு. இதில் ஒரு 25 நாள், அங்கிட்ட ஒரு 20 நாள் தான் இருக்குது. 40 நாள் தான் வச்சுக்கோங்களேன். இந்த 40 நாளைக்குள்ளே நம்ம இந்த டைல்ஸு, இந்த ஜாமான்லாம் வாங்க 1 ரூபா, டைல்ஸு போடுறதுக்கு 45 ரூபா கேட்குறாங்க. ஆக மொத்தம் நமக்கு 2 ரூபா வேணும். நம்ம எப்படி ஆளும்பிள்ளையும் வேலை பார்த்தா தான் கொண்டு வர முடியும். கடவுள் பார்த்து நமக்கு ஏதாவது வியாபாரத்தில் ஒரு லக்கு கிடச்சா ஏதாவது நல்லபடியாக நம்புகிறேன், ஏதாச்சும் கிடைக்கும்ட்டு.
அதனால் பழையபடி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கே நாளை முதல் திரும்புகிறோம். தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க. நாளை முதல் நாங்கள் எங்கள் நம்பிக்கையோடு போகிறோம். அதுக்காக நான் யூடியூப் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க, அதையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா வியாபாரம் எங்கள் வீட்டுக்காரரையும் பார்க்க போகிறாரு. என் வேலை என்ன தெரியுமா, பின்னாடி உட்காந்துக்கிருவேன். மொட்டை வெயிலாக இருக்கும், பாப்பா வேறு வச்சுக்கிட்டு உட்காரணும். நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம பொழைக்கிற பொழப்பு போயிடும் இல்லையா. கூட வர்றவங்களை கூப்பிட்டா சம்பளம் 400 ரூபா. சம்பளம் 400 ரூபா. காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, டீ காப்பி, அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு மேலே போயிடும். நம்ம போனால் அந்த 500 ரூபா நமக்கு மிச்சம் தானே. என்ன சொல்கிறீங்க? அந்த 500 ரூபா இருந்தால் ஒரு கொத்தனார் கூலி 2 நாள் கூலி கொடுத்துர்லாமா? அதனால் நாளையிலேருந்து ஓட போகிறோங்க. நாளையிலேருந்து ஒரு மாதம் விடாமல் வியாபாரத்துக்கு போக போகிறோம். யூடியூப் நான் சொல்லிக் கொடுப்பேன். என் வேலை என்ன தெரியுமா, வண்டியில் உட்காந்துக்கிருவேன். கையில் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருவார். பின்னாடி உட்காந்துருப்பேன் வண்டியில். எப்பயுமே உட்காந்துருப்பேன். யாராவது கூப்பிடுவாங்க, கையை கட்டி நிப்பாட்ட சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன செய்வேன், ஸ்க்ரூ டிரைவர் வச்சு வண்டியில் தட்டுவேன். ஏன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டுக்கு கேட்காது. வாங்கம்மா வாங்க, பழைய இரும்பு, பழைய பிளாஸ்டிக், பழைய பேப்பர், ஓடாத மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் கொடுங்கன்னு கேட்போம். அப்போ அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆடியோ ரெக்கார்டு, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வாய்கிட்ட கூப்பிட்டா கேட்காது. என்ன செய்வோன்னா அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு வண்டியில் தட்டுவேன். தட்டவும் எங்கள் வீட்டுக்காரர் நிப்பாட்டிடுவார். ஏன்னா அது சட்டுன்னு கேட்கும், அதில் நிப்பாட்டிடுவார். இப்போ தான் இந்த வண்டி முன்னாடி, இப்போ இந்த வண்டியை பார்த்துருக்கீங்கல்ல, இது தெரியுதா? இப்போ தான் இந்த வண்டி. முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய டாட்டா ஏசி இருக்கும், இதை விட கொஞ்சம் பெரிய டாட்டா ஏசி இருக்கும்ல, அது வச்சுருப்போம். நம்ம வளர்ச்சி இதாகிற மாதிரி வண்டியோடைய சைஸும் குறைஞ்சிருச்சு. அப்புறம் கூட இந்த ஆம்னி அதை கொடுத்துட்டு ஆம்னி வாங்கினோம். வாங்கினது ஆம்னி 50 ரூபாய்க்கு, செலவு 1 லட்சம் ரூபாய்க்கு. இது எதுக்குடான்ட்டு அதையும் கொடுத்துட்டு தான் கடைசியில் இதை வாங்கினது. இதுக்கு கடனை இன்னும் கட்டலை. கட்டிட்டோமா? ஆமாம், இதுக்கு கொடுத்துட்டோம். இதுக்கு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டோம். இடத்த விற்று அவங்களுக்கு காசு கொடுத்தாச்சு. அவர் வீடு கட்டையில் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுருக்காங்க. நம்ம ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கிறதுக்காக அவங்களே நோண்டக்கூடாது இல்லையா. ஒரு அளவுதே, ஒரு மரத்தை ஒரு அளவுக்கு மேலே வளைச்சோம்னா என்னாகும், உடஞ்சி போயிடும். அதே மாதிரி தான் உறவுகளும் ஒரு அளவுக்கு மீறி நம்ம எதிர்பார்த்தோம்னா அந்த உறவுகள் வளைந்து விடும். அதனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா. பாவம் அப்படி இருந்தும் நேற்று கொத்தனாருக்கு 7-8 பேர், 4 கொத்தனார், 3 சித்தாளுக, மேஸ்திரி ஒரு ஆள், 8 பேருக்கு சம்பளம் நேற்று அவங்கக்கிட்ட தான் வாங்கி எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். இன்னும் நம்ம நாளைன்னு சொல்லிட்டேன், இனிமேல் யார்ட்டையும் கேட்காதீங்க, நம்ம நாளையிலேருந்து வியாபாரத்துக்கு போவோம் அப்படி. நான் அதனால் பின்னாடி உட்காந்துருப்பேன், தட்டிக்கிட்டே இருப்பேன். கூப்பிட்டா தட்டுவேன். நம்ம யூடியூப் எப்பயும் போல் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் எப்பயும் போல் யூடியூப்பில் டவுட் உள்ளவங்க நான் நம்பர் வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுறேன். எப்பயும் போல் கேளுங்க. யாராவது டவுட்டு கேட்டிங்கன்னா நான் என்னை இறக்கி விட்டு கூட அவர் தெருவுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் போயிட்டு வாங்கினாங்க, நான் உட்காந்துருக்கேன்ட்டு கூட சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம், எனக்கு அதுவும் முக்கியம். அந்த 500 ரூபாய்க்கு தான் நம்ம பாடுபடுறோம். அதனால் டவுட்டு கேளுங்க. வியாபாரத்துக்கும் போயிட்டு வரோம். நம்மளால் முடிஞ்ச அளவு உழைப்போம். கடவுள் நமக்கு நல்லா படியளக்கணும்னு வேண்டிக்கிறேன். முயற்சி செய்யாமல் நம்ம அப்படி இப்படின்ட்டு நம்ம உட்காரக்கூடாது, முயற்சி செய்யணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வியாபாரம் தானே. என் மகனுக்கு பழசில் ஒரு சைக்கிள் வந்துச்சு, பள்ளிக்கூடத்து சைக்கிள். அவன் என்ன செஞ்சான், ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த சைக்கிளை தூக்கிட்டே திரிஞ்சான். அப்போ அதை தூக்கி அது செயின் வேறு அந்து போச்சு. மறுநாளே செயின் அந்து போச்சு. அதை சரி பண்ணி தர வேணான்னு போட்டே வச்சுருந்தோம். பள்ளிக்கூடத்தில் கொடுப்பாங்கல்ல சைக்கிள், அதை 800 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரரு சரி நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்களேன்னு அவர் வாங்கிட்டு வரல. இந்த சைக்கிளை சரி பண்ணி வேறு யாருக்காவது கொடுத்துருவோம், கூட ஒரு 200-300 கூட வச்சு விற்றுறதுக்கு அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன் மையம் கொடுக்க மாட்டேன்ட்டான். இப்போ இவ்வளோ நாள் ரிப்பேர் பார்க்காமையே கிடந்துச்சு. இன்றைக்கி போய் ரிப்பேர் பார்த்துட்டு கொடுத்துருக்காரு. நேற்று சாயந்தரமே வந்துருச்சு. வீடு தங்க மாட்டேங்கிறான். கீழே விழுந்து கையிலலாம் அடித்து ஒரே ரத்தம். போகாதடான்னு சொல்கிறேன் கேட்காம மறுபடியும் 4 பட்டலில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அவனை கொண்டு போய் வேப்ப மரத்துக்கடியில் வச்சுட்டு திடுறான், சைக்கிள்லேயே திடுறான்.
அவன் வரவன் தான் சாப்பிடணும். எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் வரல, விசாரிக்க போயிருக்காங்க. வண்டி கொஞ்சம் பெட்ரோல் போடாமல் கிடக்கு. நாளைக்கு பெட்ரோல் போட்டு வண்டி கிண்டியை தொடச்சி நாளைக்கு வியாபாரத்துக்கு போகிறேங்க. அப்படின்னு இன்னைக்கு சூழ்நிலை, நாளைக்கு விடிஞ்சு என்ன சூழ்நிலைகள் மாறுதோ. மனுஷன் தூங்கி எந்திரிச்சா தான் எல்லாமே மாறி போயிடுதே. ஏன் நான் சொல்லி வச்சுருக்கேன் நாளைக்கு போயிடுவோம் எப்படியாச்சுன்ட்டு. நாளைக்கு அதனால் முடிஞ்சால் நான் வியாபாரத்தில் போய் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, டாட்டா பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைவு பாயிண்ட் கொடுங்க.